தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. வணக்கம். தமிழன் 24வின் இன்றைய செய்தி அறிக்கை. முதலில் உள்நாட்டு செய்திகள். ஜெனீவாவில் இலங்கை தொடர்பான சிறப்பு கூட்டம். ஜெனீவாவில் உள்ள மனித உரிமைகள் ஆணையகத்தின் கட்டிடத்தில் சர்வதேச நிபுணர்கள் குழுவின் இலங்கை தொடர்பான சிறப்பு கூட்டம் ஒன்று நாளை நடைபெறவுள்ளது. மனித உரிமைகள் ஆணையக கட்டிடத்தின் 4ஆம் அறையில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இதனை சர்வதேச சட்டத்துறை கண்காணிப்பாளர்கள் மற்றும் பொறுப்புடைமைக்கான நிபுணர்கள் குழு நடாத்துகின்றது. எதிர்வரும் 29ஆம் தேதி மனித உரிமைகள் ஆணையாளரின் வாய்மொழி மூல அறிக்கை வெளியிடப்பட உள்ளது. இந்த நிலையில் கடந்த வருடம் ஜெனீவாவில் நிறைவேற்றப்பட்ட இலங்கை தொடர்பான பிரேரணையின் அமலாக்கம் குறித்த முன்னேற்றம் தொடர்பில் விவாதிக்கப்பட உள்ளது. அத்துடன் பொறுப்புக்கூறலின் முக்கியத்துவம், வெளிப்படையான நீதி வழங்கல் நடவடிக்கை போன்றவற்றை தொடர்பிலும் அவற்றுக்கான சர்வதேச தரம் உட்புகுத்தப்படல் போன்ற விடயங்கள் தொடர்பிலும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. போர்க்குற்றங்கள் நடந்ததை அரசாங்கம் ஒப்புக்கொண்டு விட்டது. படையினர் யுத்த குற்ற செயல்களில் ஈடுபட்டதை அரசாங்கம் ஒப்புக்கொண்டுள்ளதாக முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்திற்கு இலங்கை அரசாங்கம் இணைய அனுசரணை வழங்கியிருந்தது. அரசாங்கத்தின் பொறுப்புணர்ச்சியற்ற செயற்பாடுகளின் காரணமாக அரசாங்கம் சிக்கலில் மாட்டிக்கொண்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் தீர்மானங்கள் மற்றும் பரிந்துரைகளை அரசாங்கம் வாசித்து புரிந்து கொண்டதாக என்பதில் சந்தேகம் உள்ளது. ஏனெனில் அரசாங்க படையினர் சிவிலியன்களை கொலை செய்வதாக, சட்டவிரோத படுகொலைகளில் ஈடுபடுவதாகவும் நம்புவதற்கு போதிய அளவு ஏதுக்கள் காணப்படுவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை அமைக்க நடவடிக்கை. காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகத்தை அமைப்பது தொடர்பான சட்ட வரைவு அடுத்த மாதம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என கிழக்கு மாகாண ஆளுநர் ஒஸ்டின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். காணாமல் போனோர் தொடர்பில் விசாரணை செய்வதற்கென முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவினால் 2003ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட 3 அடங்கிய ஆணைக்குழுவின் பதவிக்காலம் அடுத்த மாதம் 15ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது. இந்த ஆணைக்குழுவிற்கு பதிலாக அமைக்கப்படும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் நிரந்தரமான அமைப்பாக இருக்கும் என ஆஸ்டின் பெர்னாண்டோ சுட்டிக்காட்டியுள்ளார். காணாமல் போனோர் தொடர்பான அனைத்து விடயங்களையும் விசாரணை செய்வதற்கென பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவினால் முன்மொழியப்பட்ட இந்த அலுவலகத்திற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியிருந்தது. காணாமல் போனோர் தொடர்பில் அரசு துறை நிறுவனங்கள் மற்றும் மக்கள் வழங்கும் தகவல்கள் அடங்கிய தரவு களஞ்சியம் ஒன்றையும் காணாமல் போனோர் தொடர்பான அலுவலகம் போக உள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் இல்லை. எல்லை நிர்ணய பணிகள் மாத்திரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காலம் தாழ்த்தப்படுவதற்கான காரணம் இல்லை. அதற்கான காரணங்களை நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளதால் அது தொடர்பில் தற்போதைக்கு கருத்து வெளியிட நான் தயாராக இல்லை. எல்லை நிர்ணய பணிகள் தொடர்பிலான அறிக்கை கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் ஆணைக்குழுவிற்கு தேர்தலை நடத்துவதற்கான அதிகாரம் உள்ளது என்று தேர்தல் ஆணைக்குழுவின் தலைமை மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் தற்போது எல்லை நிர்ணய பணிகள் முற்று பெற்றமை. பயங்கரவாத தடை சட்டம் ஜனாதிபதியின் அறிவிப்பு தொடர்பில் சந்தேகம். யுத்தம் முடிவுறுத்தப்பட்டதாக அரசாங்கம் கூறி வருகின்ற நிலையில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கைது செய்யப்படும் நபர்களை கையாள வேண்டிய நடைமுறைகள் குறித்து ஜனாதிபதி வெளியிட்டுள்ள அறிவிப்பு பல்வேறு கேள்விகள், சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் பேரவையின் 32வது கூட்டத்தொடர் ஆரம்பமாகியுள்ள சூழலில் இலங்கை அரசாங்கம் கடந்த அமர்வில் உறுதியளித்த பல விடயங்களுக்கு செயல் வடிவம் கொடுக்கவில்லை. ஆனாலும் இந்த அமர்வில் பங்கேற்றுள்ளதோடு இலங்கை தொடர்பில் சர்வதேசம் கொண்டுள்ள நட்பெயரை காப்பாற்றுவதற்கு பல வழிகளிலும் முயற்சித்து வருகின்றது. இவ்வாறான ஒரு சூழலில் ஜனாதிபதி மைத்திரிபால வெளியிட்டுள்ள இந்த அறிவுறுத்தலும் அதன் ஒரு பகுதி என்ற கண்ணோட்டத்திலேயே அரசியல் ஆய்வாளர்கள் பார்க்கின்றனர்.
தொடர்வன இந்திய செய்திகள். தேமுதிக விலகினால் எந்த பாதிப்பும் இல்லை. தமாக கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றோம் என ஜி.கே. வாசன் அறிவித்ததை அடுத்து அவர் மக்கள் நல கூட்டணியில் இருந்து விலகப் போவதாக தகவல்கள் வெளியாகின. சென்னையில் வரும் 24ஆம் திகதி அன்று மதிமுக சார்பாக இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. இதற்கான அழைப்புதலில் மதிமுக பொதுச் செயலர் வைகோ, தமாக தலைவர் வாசன், இடதுசாரி தலைவர்கள் ஜி. ராமகிருஷ்ணன், முதர்சன் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருவளவாளன் ஆகியோரது பெயர்கள் இடம்பெற்றுள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பெயர் இடம்பெறவில்லை. இதனால் தேமுதிக இந்த அணியிலிருந்து வெளியேறிவிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நடிகர் ரம்யாவை அமைச்சராக்க முதல்வர் சித்தராமையாவுக்கு பரிந்துரை. கர்நாடகாவில் சித்தராமையா தலைமையிலான காங்கிரஸ் ஆட்சியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு 14 அமைச்சர்கள் நீக்கப்பட்டு இவர்களுக்கு பதில் 14 புதிய அமைச்சர்கள் பதவியேற்றுள்ளனர். வரவிருக்கும் சட்டசபை தேர்தலை கருத்தில் கொண்டே இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கு காங்கிரஸ் மேலிடம் அனுமதி அளித்துள்ளது. ஆனால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட நடிகர் அம்பபரின் இதனை எதிர்த்து தனது ஆதரவாளர்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். மேலும் மாண்டியா தொகுதியில் எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்துள்ளார். இந்நிலையில் காங்கிரஸ் துணைத் தலைவர் ராகுல் காந்தி அதே ஒகலிகா சமூகத்தைச் சேர்ந்த நடிகையும் முன்னாள் எம்பியுமான குத்து ரம்யாவை அமைச்சராக்க முதல்வர் சித்தராமையாவுக்கு பரிந்துரை செய்துள்ளார். தற்போது எம்எல்ஏவாக ரம்யா இல்லாவிட்டாலும் கர்நாடக சட்ட மேலவை உறுப்பினராக்கி அமைச்சரவையில் சேர்க்குமாறு ராகுல் கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் சக்தி திருக்குறள். திருக்குறள் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் சக்தியாக திகழ்கிறது என்று தருண் விஜய் எம்பி ஈரோட்டில் பேசியுள்ளார். கன்னியாகுமரியிலிருந்து ஹிருத்துவாரிக்கும் திருவள்ளுவர் சிலை தருண் விஜய் எம்பி தலைமையில் பேரணியாக எடுத்துச் செல்லப்படுகிறது. வரும் 29ஆம் திகதி இந்த திருவள்ளுவர் சிலை கங்கை நதிக்கரையோரம் நிறுத்தப்படுகிறது. காரூர் வழியாக வந்த இந்த பேரணி நேற்று மாலை ஈரோட்டுக்கு வருகை தந்தது. ஈரோட்டில் பேரணி குழுவினருக்கும் தருண் விஜய் எம்பிக்கும் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஈரோடு செங்கோடம்பாளையத்தில் நடந்த இந்த வரவேற்பை ஏற்றுக்கொண்ட தருண் விஜய் எம்பி பேசியதாவது: இங்கே இளைஞர்கள், மாணவ மாணவிகள் திரண்டு வந்து வரவேற்பு கொடுத்துள்ளீர்கள். மிக்க மகிழ்ச்சி. திருவள்ளுவர் என்ற அற்புத மனிதர் உங்கள் தமிழ்நாட்டில்தான் தோன்றியுள்ளார். நமக்கெல்லாம் திருக்குறளையும் தந்துள்ளார். திருக்குறள் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்றாக இணைக்கும் சக்தியாக திகழ்கின்றது என்று அவர் தெரிவித்தார். தங்கை இறந்த சோகம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அண்ணன் தற்கொலை. இந்தியாவின் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டத்தில் தங்கை இறந்த சோகம் தாங்கிக் கொள்ள முடியாமல் அண்ணன் தற்கொலை செய்து கொள்ள முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கெங்கிராம்பாளையத்தைச் சேர்ந்த குமார் மற்றும் குமாரி ஆகிய இருவர் உடன் பிறந்தவர்கள் ஆவர். தனது தங்கை குமாரி மீது குமார் அலாதி பிரியம் கொண்டவர். குமாரிக்கு திருமணமாகி தனது கணவருடன் தனியாக வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் குமாரிக்கு திடீரென உடல் நலக்குறைவு ஏற்பட்டுள்ளது. இதன் நிமித்தம் அவர் மரணம் அடைந்துள்ளார். தங்கையின் இறப்பை தாங்க முடியாமல் அண்ணன் தற்கொலை முயற்சி செய்துள்ளார். எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உண்மையை மறைக்க முடியாது. எவ்வளவு கூச்சல் போட்டாலும் உண்மையை மறைக்க முடியாது என்றும் கச்சதீவு தாரை வார்க்கப்பட்டதற்கு திமுக தான் காரணம் என்றும் சட்டசபையில் முதலமைச்சர் ஜெயலலிதா ஆவேசமாக பேசினார். தொடர்வன வெளிநாட்டு செய்திகள். உலக அகதிகள் எண்ணிக்கை 6.5 கோடியை தாண்டியது. கடந்த 2015ஆம் ஆண்டின் இறுதியில் உலக அளவில் தங்கள் நாடுகளை விட்டு அகதிகளாக வெளியேறிய எண்ணிக்கை 6.5 கோடியை தாண்டியுள்ளதாக ஐநா தெரிவித்துள்ளது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து ஐரோப்பாவை நோக்கி வரும் அகதிகளின் எண்ணிக்கை 2ஆம் உலகப் போர் காலகட்டத்திற்கு பிறகு கடந்த ஆண்டுதான் மிக அதிக அளவில் இருந்ததாகவும் அந்த அமைப்பின் அகதிகள் நல ஆணையம் தெரிவித்துள்ளது. ரஷ்யாவில் படகு கவிழ்ந்து 14 சிறுவர்கள் பலி.
ரஷ்யாவின் ஏரியில் சுற்றுலா சென்ற படகு திடீரென கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த 14 சிறுவர்கள் தண்ணீரில் மூழ்கி உயிரிழந்துள்ளனர். இது குறித்து காவல்துறை அதிகாரி விளாடிமிர் மார்க்கின் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்ததாவது: ரஷ்யாவின் வடமேற்கு பகுதியில் அமைந்துள்ள கரீலியா பகுதியில் சனிக்கிழமை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. ஆப்கானில் பயங்கரவாத தாக்குதல், 25 பேர் உயிரிழப்பு. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூரில் நிகழ்த்தப்பட்ட 3 பயங்கரவாத தாக்குதல்களில் நேபாளத்தைச் சேர்ந்த பாதுகாவலர்கள் 14 பேர், 2 இந்தியர்கள் உட்பட 25 பேர் உயிரிழந்துள்ளனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை அதிகரிப்பு. இந்தோனேசியாவில் ஏற்பட்ட மழை வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 47ஆக உயர்ந்துள்ளது. இது குறித்து பேரிடர் மீட்பு குழுவின் செய்தி தொடர்பாளர் சுதபோ பூர்வோ நுகர்வோ தெரிவித்ததாவது: ஜாவா தீவு பகுதியில் கடந்த 3 நாட்களாக பெய்த தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளம் நிலச்சரிவில் சிக்கி பலியானோரின் எண்ணிக்கை 47ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 14 பேர் காயமடைந்துள்ளனர். தொடர்வன சினிமா செய்திகள். நயன்தாராவின் அடுத்த பட ரிலீஸ் திகதி அறிவிப்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு வெங்கடேஷ் நயன்தாரா கூட்டணி மீண்டும் ஜோடி சேர்ந்து நடித்திருக்கும் தெலுங்கு படம் பாபு பங்காரம். இப்படத்தை ரிச்சர்ட் பிரசாந்த் ஒளிப்பதிவில் மார்து இயக்கியுள்ளார். மேலும் ஜிப்ரான் இப்படத்துக்கு இசையமைத்துள்ளார். இந்நிலையில் இப்படத்தின் பாடல்கள் ஜூலை 6ஆம் தேதியும் படம் 29ஆம் தேதி ஜூலையும் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. விஸ்வரூபம் 2 நிலை என்ன? விஸ்வரூபம் படத்தின் மாபெரும் வெற்றிக்கு பிறகு இயக்குனரும் நடிகருமான கமல்ஹாசன் இதன் 2ஆம் பாகத்தை உடனடியாக தொடங்கினார். இதன் 90% படப்பிடிப்பு முடிவடைந்து விட்டது. ஆனால் நிதி பிரச்சனை காரணமாக கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இப்படம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அதற்குள் கமல் உத்தம வில்லன், பாபநாசம், தூங்காவனம் என 3 படங்களில் நடித்து விட்டார். இந்நிலையில் விஸ்வரூபம் 2 படம் இந்த வருட தீபாவளியில் திரைக்கு வர அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இத்துடன் தமிழன் 24 செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. தொடர்ந்து இணைந்திருங்கள். www.tamil